சின்ன குழந்தை துருவன் 4 5, அது உத்தமன் அப்பா உத்தானபாதனுடைய மடியில் அமர்ந்ததை பார்த்துவிட்டு ஐயோ, தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பாக்குறது, நானும் தானே குழந்தை, எங்க அப்பா மடியில போய் உட்காரக்கூடாதான்னு ஓடி அப்பா மடியில உட்காந்து. அப்பா ஒண்ணு சொல்லல, யாரோ அந்த குழந்தை கழுத்தை பிடிச்சா அப்படின்னு திரும்பித்து சுருச்சிங்கிற தன்னுடைய சித்தி சிறுத்தாய் அவ இருந்தா. அவ சொன்னா, என் வயிற்றிலா நீ பிறந்தாய்? Are you born of me? எத்துணை துணிச்சல் இருந்தால், அகங்காரம் இருந்தால், என் வயிற்றில் பிறக்காத நீ உத்தமனுக்கு கிடைக்கக்கூடிய அன்பை நீ பெற வேண்டும் என்று நினைப்பாய். இவ சொன்ன வார்த்தை புரிஞ்சுதோ இல்லையோ, ஆனா அவ சொன்ன ஒரு வார்த்தையும் எப்படி இருந்ததா, சூலத்தில் நெருப்பில் காய்த்து ஒருவரின் செவியில் விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததா. சா பத்னிமா, சா பத்னினா கோவைஃப், సా పత్నిమాతయౌ సురుచిచే కర్ణశూలమైన మాటను. తెలుగు భాషలో కర్ణశూలమై అంటే ఆ శబ్దం కర్ణశూలంగా ఉంది, రీతిగా ఉంది, அந்த விதத்தில் இருக்கு. கர்ணசூலமைன மாட்டனு வீரனு சுருக்கல. அது தெலுங்குல பாடும்போது சுருக்குன்னு அதை பாடணும். சுருக்கல தாழக ஸ்ரீஹரி தியானிஞ்சு. அது என்ன பாடுறான்னு அவளுக்கே புரிய, இவ எவ்வளவு அழகா பாடுறா பாருங்க. சுருக்கல தாழக, தாழ முடியலையா. அப்ப அது ஸ்ரீஹரினி தியானிஞ்சி. அப்ப அது நினைச்சுதான், ஐயோ எனக்கு இந்த அப்பா அன்பு கிடைக்குமா, ஸ்ரீஹரினி தியானிஞ்சி. அது எப்படி இருந்தது? சுகிம்பகலேதா, சுகம்மா இல்லையா? பாடுங்க. பத்னிமாதயோ சுருச்சிச்சே கர்ணசூல மைனமாட வீணுல சுருக்கன தாழக ஸ்ரீஹரிணி தியானில்சி பகலேதா அந்த குழந்தைக்கு பகவான் சாட்சாத்கரிக்க வேண்டும் என்றால் அது வாசுதேவ மந்திரத்தை சொன்னது. துவாதசாட்சரின் பேர். நான் பிரணவம் இருக்கு, நமசப்தம் இருக்கு, பகவத சப்தம் இருக்கு, வாசுதேவ சப்தம் இருக்கு, பின்னாடி ஆயன்னு ஒரு பதம் இருக்கு. ஏன் சொல்ல, மந்திரத்தையே சொல்லிட்டு போகலாமே, மந்திரத்தை ஓப்பனா சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரூல். அதனால யாரு கர்ப்பவதி ஆனால் ஹே என்று ஆரம்பித்து லினியில் முடியும், நடுவில் மால் என்று ஓடும் அப்படின்னா புரிஞ்சு போயிடும் பாருங்க. அந்த மாதிரி இது பிரணவத்தை சொல்லி நமஹா சொல்லி பகவதே. இப்போ துவாதசாட்சரியா இருக்கா. இத திருமழிசை பிரான் எடுக்கிறார். 336 5 5 5 3 மூர்த்தி ஆகி 3 3 3 3 தோன்று சோதி 3 ஆய துளக்கம் இல் விளக்கமாய் ஏற நின்று ஆவியுள் புகுந்து என்கோலோயம் ஈசனே. ஒரு கணக்கு கொடுக்கிறார் சுவாமி பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம். 30, அதாவது 3 36 அப்படின்னு ஒரு கணக்கு. 36 3 சேர்க்கிறார், 39 வரணும். கணக்கு எப்படி சொல்றாருன்னா 33 க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ண த த த த ன ப ப ப ப ம. 5 5 25 எடுத்தா ய ர ல வ ஷ ஷ ச ஹ. எட்டாச்சா? 8 25 33 வந்துருத்தா. அடுத்தது 6 அ ஆ இ இ உ உ. 6 ஆச்சா? 6 33 சேர்ந்தேன்னா 39. அதை பிரிக்கும் போது 36 3 பிரிச்சுடலாம். 3 36 அடுத்தது ஓர் 5 5 5 3 5 சொல்றார். ரு ரு லு லு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ ல க்ஷ ஞ இக்கு இப்பு. இது சேர்த்தேன்னா 15 வரும். 5 5 5. அதனால்தான் ஒரு 5 5 5 3 36 5 5 5 வந்துடுத்தா. அடுத்தது இதை பிரிக்கும் போது முதல் கோஷ்டி 2 கோஷ்டி 3வது கோஷ்டின்னு சப்தராசியில பிரிச்சேன்னா இது 3ம் சேர்ந்து 3 மூர்த்தி ஆயிடுறது. அக்ஷரராசி கிரகணம்னு பேர் இதுக்கு. அதனால்தான் நம்ம சிவபெருமான் உடுக்கையை வச்சு நான் வாசிக்கும் போது ஐரிழு ஜபகடதஸ் ஐயௌஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு அக்ஷரராசி கிரகணம். அதுக்கு தான் கிரியதே தஸ்ய, அதாவது நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணேன்னு பாருங்க பகவத் பாதா. டுக்ருங்கரணங்கிறது அக்ஷரராசி கிரகணம். ஞானம் மட்டுமே உனக்கு வழியாகாதுப்பா, அது பக்தியாக வளர வேண்டும்ங்கிறது பகவத் பாதாளுடைய கூற்று. அதனால 3 மூர்த்தி. அடுத்தது இப்ப பிரணவம் வந்துருத்து. பிரணவம் 1. அதுல என்ன இருக்கு? அ உ ம, அகார உகார மகாரம் 3. நமஹ பதம். அப்புறம் பகவதே 4.
அப்புறம் வாசுதேவாய வந்துடுதா. அப்ப 12 அக்ஷரம் வந்துதா. 12 நீங்க எப்படி பிரிக்கலாம்? 3 3 3 3 3 3 3 3 மாய் வந்துடுதா. இதுல அடுத்தது சொல்றார், 3 மூர்த்தி ஆகி 3 3 3 3 மாய் தோன்று சோதி. தோன்று சோதி அதுல நல்ல பழச்சுன்னு மின்னக்கூடியது இது பிரணவம். பிரணவத்தில் என்ன? தோன்று சோதி 3 ஆய துளக்கம் இல் விளக்கமாய். அந்த பிரணவத்துல அ உ மல அக்ரத பிரயயௌ அகாரார்த்தோ விஷ்ணு. அதுல அகாரமா இருக்கக்கூடிய என்னென்ற ஆவியுள் புகுந்து என்கோலோ எம் ஈசனே, அந்த அகாரவாச்சியனான பகவானே உன்னை நான் தியானிக்கிறேன் ஒரு கணக்கு கொடுக்கிறார் திருமழிசைக்கிறார். 3 முப்பதாரினோடொரைந்துமைந்துமைந்துமாய் 3 மூர்த்தியாகி 3 3 3 3 மாய் தோன்று ஜோதி 3 மாய் துளக்கமே விளக்கமாய் என்ற நாவியுள் புகுந்தலின் கொலோயமீசனே. 3 முப்பதாரினோடொரைந்துமைந்துமைந்துமாய் 3 மூர்த்தியாகி 3 3 3 மாய் தோன்று ஜோதி 3 மாய் துளக்கமில் விளக்கமாய் என்ற நாவியுள் புகுந்தலின் கொலோயமீசனே. சர்வலோகேஸ்வரனை அகாரத்தில் சேவிச்ச இந்த பார்கவர் என்கின்ற மகரிஷி பெருமாள் ஐம்பூதங்களுக்கும் காரணம்னு ஒரு கணக்கு எடுக்கிறார். அதாவது they were so good just not in understanding the physiology that gets into the creation. எப்படியெல்லாம் இருக்குங்கிறத விட தத்துவார்த்தமும் தெரிந்தவர்கள். அதுல பஞ்சபூதங்கள்னு உண்டு. பஞ்சபூதங்கள் நம்ம ரொம்ப முக்கியமாவே சொல்லுவோம். அவதார கணக்கிலேயே பார்த்தீங்கன்னா சில அவதாரங்கள் ஜலத்தோடு சம்பந்தம் பெற்றவை. மத்ஸ்யம், கூர்மம், வராகம் எல்லாம் ஜலத்தன்மை உண்டு. நீங்க நிருசிம்மரை பார்த்தா அக்னித்தன்மை உண்டு. அப்போ பஞ்சபூதங்கள்ல ஜலம் வந்துருத்து, அக்னி வந்துருத்து. இப்ப நீங்க பரசுராமர் பார்த்தா மண்ணை தானே இடர்ந்து எடுத்தார், மண்ணை தானே மீட்டெடுத்தார். வாமனரும் மண்ணுக்கு தானே போராடினார். அப்ப மண்ணு வந்துருத்து, அப்ப பிருத்திவிங்கிற தத்துவம் வந்துருத்து. அப்ப இந்த அவதாரங்களை பிரிக்கும் போதும் பஞ்சபூதங்கள்னு பார்க்கலாம். சைவ சம்பிரதாயத்துல பஞ்சபூத ஸ்தலங்கள்னே உண்டு. இப்ப ஜம்புகேஸ்வரம்னு பேரு திருவானைக்கா, அங்க ஜலம் உண்டு, ஜலம். அடுத்தது நீங்க ஏகாம்பரநாதரை போய் சேவிச்சேன்னா மண். அதே மாதிரி நீங்க ஆகாசஸ்தலம்ங்கிறது சிதம்பரம் இல்லையா, சிதம்பரத்துல ஆகாச தத்துவம். அடுத்து நீங்க காளஹஸ்தி, ஸ்ரீகாளஹஸ்தி போறீங்கன்னா வாயு தத்துவம் உண்டு. இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் பஞ்சபூதம் அடக்கம் இல்லையா. இந்த இடத்துல ஆழ்வார் எடுக்கிறார், பூநிலாய 5 புனர்கண் நின்ற 4 தீநிலாய 3 சிறந்த கால் 2 மீனிலாய 1 வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ணம் நின்னை யார் நினைக்க வல்லரே. என்ன சொல்றார்? பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களை தைத்திரியம் சொல்லும் போது ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபக அத்ய பிருத்திவி பிருத்திவியாம் ஓஷதயான்னு எடுக்கிறது. இதே நீங்க நாசக்கிரமம் அதாவது டிசல்யூஷன்ல போகும்போது ரிவர்ஸ்ல போகும். முதல்ல பூமி தான் அழியும், கடைசியில தான் சப்தசாஸ்திரத்துல சேரும். இன்னும் புரியலையோ மேல கதை வந்துடும், கவலைப்படாதீங்க. அதாவது புரியாம இருந்தாலும் அது வேதாந்த காலக்ஷேபம்னு பேர். 4-5 புரியாம இருந்தாதான் ரொம்ப வேதாந்தம் கேட்டிருக்காருன்னு அர்த்தம். எல்லாம் புரிஞ்சு கொடுத்தோன்னு வச்சுங்கோ, இவர் வித்வானே இல்லைன்றுவா. அதனால பூநிலாய 5 பூநிலாய 5 சொன்னா இந்த பூமி தத்துவத்துல 5 அடக்கம். ஸ்பர்ஷம் உண்டு, நீங்க பூமியை தொடலாம் பாருங்க, ஸ்பர்ஷம். ரூபம், அதுக்கு ஒரு ஃபார்ம் உண்டு. மண்ணுன்னா ஒரு ஃபார்ம் உண்டு, நீங்க பிடிச்சு வச்சேன்னா மண்ணு பொம்மையா இருக்கும். இந்த கர்நாடக மாநிலத்துல இந்த கார்த்திகை நாளன்னைக்கு மண்ணுல யானை பண்ணுவா. நீ கவனிச்சிருக்கா? மண்ணுல யானை பண்ணுவா. அப்ப மண்ணுக்கு ஒரு உருவம்னு ஒண்ணு கொடுக்க முடியாது, தொட முடியாது. ஸ்பர்ஷம் உண்டு, அதே சமயத்துல ரூபம் உண்டு, அதே சமயத்துல ருச்சி உண்டு. மண்ணுக்கு ருச்சியா? கிருஷ்ணர் அதை தானே உண்டார். தாயிகே பாயல்லி ஜகவன்னு தோரித, மண்ணை தானே சுவைத்து பார்த்தார் மண் எப்படி இருக்குன்னுட்டோ. அப்ப மண்ணுக்கு ருச்சி உண்டு. அதே சமயத்துல மண்ணுக்கு இப்ப ஸ்பர்ஷம், ரூபம், கந்தம், நல்ல வாசனை உண்டே. அப்ப 5 தன்மாத்திரைகள் பூமிக்குள்ள அடங்கிடுத்தோம். அதனால பூநிலாய 5 அந்த பூமிங்கிற பஞ்சபூதத்துல 5 தன்மாத்திரைகள் அடங்கியிருக்கு. புனர்கண் நின்ற 4 ஜலத்துல 4 தான் உண்டு. ஜலத்துக்கு வாசனை எல்லாம் கிடையாது. நீங்க வாசன திரவியம் பன்னீர் தான் சேர்த்தா அது ஆடடா வருமே ஒழிய நேச்சுரலா அது கிடையாது. பாக்கி எல்லாம் உண்டு. ஸ்பர்ஷம் உண்டு, ரூபம் உண்டு, ருச்சி உண்டு. கோயம்புத்தூர் காரெல்லாம் ஒரு காலத்துல சொல்லுவா, என்ன இருந்தாலும் சரிங்க சிறுவாணி மாதிரி வராதுன்னு சொல்லுவா. ருச்சி உண்டு. அப்ப 4 தான் இருக்கு. புனர்கண் நின்ற 4 தீநிலாய 3 தீநிலாய 3. தீக்கு எப்பவுமே ஸ்பர்ஷம் உண்டு, ரூபம் உண்டு, அதே சமயத்துல சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், இது 3 உண்டு தீக்கு. அதனால சொல்றார் தீநிலாய 3 சிறந்த கால் 2 2. ஆகாசத்துக்கு ஸ்பர்ஷம் உண்டு,
அதே சமயத்துல சப்தம் உண்டு. கடைசியில மீனிலாயதொன்றுமாகி, ஆகாசம்ங்கிறது, ஆகாசம்னா மேல பார்க்கப்படுது, இதெல்லாம் ஆகாசம். ஆகாசத்துல சப்தம் உண்டு. அப்போ ஒரு தன்மாத்திரை தான் இருக்கு. வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ணனின்னை யார் நினைக்க வல்லரே, அத்தனையும் தன் சரீரமாக கொண்டுள்ள எம்பெருமானே உன்னை எப்படி நினைச்சு பார்க்கறதுன்னர். இதுக்கு பெரிய விஷயம் நான் அடிக்கடி உபன்யாசத்துல சொல்வேன். இந்த மண்ணுக்கு, பிருத்திவிக்கு 5 தன்மாத்திரைகள் அடங்கியிருக்கா. ஒசத்தியான தன்மாத்திரை தான் கந்தம். கந்தவதி பிருத்திவி. மண்னா மண் வாசனை தானே படமே எடுக்கிறா. மண் ருச்சின்னு எடுக்கிறது, மண் வாசனை தான் எடுக்கிறா. மண்ணுக்கு வாசனை. அப்போ மண்ணுக்கு வாசனை, வாசனையை நாம் உணர்வது மூக்கினால். அப்போ மண்ணுக்குரியது வாசனை, வாசனையை உணர்வது மூக்கினால். கஷ்டப்பட்டது ஹிரண்யாக்ஷன் கிட்ட மண் என்கின்ற பூமி. அதற்கு சொல்யூஷன் பிரம்மாவின் மூக்கிலேருந்து வராகர் குதிச்சுட்டார். அதனால சொல்யூஷன் மூக்கிலேன்னு வந்தது. ஏன்னா அந்த கந்தம் இருக்கு. அதனால்தான் ஆழ்வார் பூநிலாய 5மாயின்னு எடுத்தார். பூநிலாய 5மாய் புனற்கண் நின்ற 4மாய் ஈநிலாய 3மாய் சிறந்த காலி 2மாய் மீனிலாய 1மாகி வேறு வேறு தன்மையாய் மீனிலாய வண்ணனின்னை யார் நினைக்க வல்லரே. பூநிலாய 5மாய் புனற்கண் நின்ற 4மாய் ஈநிலாய 3மாய் சிறந்த காலி 2மாய் மீனிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் மீனிலாய வண்ணனின்னை யார் நினைக்க வல்லரே. ஆழ்வார் பேயாழ்வார். இப்ப ஞாபகம் வச்சுங்க, 3 பேர்ல 3 பேரும் திருக்கோவலூர்ல சந்திச்சுண்டா. பேயாழ்வார் மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி பக்கம் வந்துட்டார். வந்த உடனே வீட்டு பக்கத்துல யார் இருக்கான்னு கேட்டார். இவருடைய அப்பா பார்கவருடைய பத்தி கதையை சொல்றா. பார்கவர் தவம் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது யாராவது டான்ஸ் ஆடணுமே. யாரு? கனகாங்கின்னு ஒரு அப்சர ஸ்திரீ வந்து டான்ஸ் ஆடிட்டா. ஆழ்வாருக்கும் கனகாங்கிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சக்கராம்சமாக பிறந்தது. தை மாசம் மக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை இது. எப்படி பாஞ்சஜன்யாம்சமாய், நந்தகாம்சமாய், கௌமோதகியின் அம்சமாய். பெருமாளுடைய சங்கத்துக்கு பாஞ்சஜன்யம்னு பேர், பெருமாளுடைய வாளுக்கு நந்தகம்னு பேர், பெருமாளுடைய கதைக்கு கௌமோதகின்னு பேர், பெருமாளுடைய சக்கரத்துக்கு சுதர்சனம்னு பேர். சக்கரத்தாழ்வாரின் அம்சமாகத்தான் திருமழிசை பிரான் இப்ப பிறந்திருக்கார். பாஞ்சஜன்யம், நந்தகம், கௌமோதகியின் அம்சம்தான் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பஞ்ச ஆயுதங்கள்ல 4 பேர் அடங்கிட்டா. விஞ்சியது எது? ஷார்ங்கம். யாரு ஷார்ங்கம்? அவரை ஏதா ஆழ்வார் தான் சார் கேட்கணும். யாரை கேட்கணும்? இன்னைக்குதான் அவரோட பர்த்டே ஆச்சே. திருமங்கை ஆழ்வார் தானே ஷார்ங்காம்சம். அப்ப ஷார்ங்கம் பஞ்ச ஆயுதங்கள்ல ஷார்ங்கத்தின் அம்சம் திருமங்கை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு கார்த்திகையில் கார்த்திகை. சக்கரத்தின் அம்சம் திருமழிசை பிரான். பாஞ்சஜன்யம், நந்தகம், கௌமோதகியின் அம்சம் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். முதல் 3 சொல்லியாச்சு. இப்ப சக்கராம்சம். சக்கராம்சமாக கனகாங்கிக்கும் பார்கவருக்கும் பிறந்த குழந்தை இது. சக்கரத்துக்கு ஒரு பெருமை உண்டு. என்னன்னா 3 நேத்திரங்கள், 3 கண்ணு சக்கரத்தாழ்வார்க்கு உண்டு. நீங்க ஜூம் பண்ணி பாருங்க, எங்கேயாவது 3வது கண்ணு தெரியணும். இல்லை அப்படின்னா இல்லாட்ட சரியா வரையிலேன்னு அர்த்தம். 3வது கண்ணு தெரியணும். நரசிம்மருக்கும் 3 கண்ணு உண்டு. தபன இந்து அக்னி நயனஹா, பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். அதனாலதான் சக்கரத்தையும் நரசிம்மரையும் முன்னா பின்னாடி வச்சுக்கிறோம். 3 நேத்திரங்கள் இல்லையா? திருமழிசையில போய் பெருமாளை சேவிச்சுட்டு ஆழ்வார் சன்னதிக்கு போனேன்னா அந்த பட்டர் சுவாமியை கேளுங்க, 3வது கண்ணை காமிங்க. யாரு? ஆழ்வார்த. அவரது காமிச்சுட்டு போறாரு. அதனால திருவடியை கொஞ்சம் விலக்கி காமிச்சார்னா ஆழ்வாரோட திருவடியில 3வது கண்ணு தெரியும். நீங்க போய் செய்வீங்க. திருமழிசை இப்ப இல்ல, நாளைக்கு திருமழிசை போங்கோ, ஆழ்வார் சன்னதிக்கு போங்கோ, அதை பட்டர் சுவாமியை பிரார்த்திங்கோ, காலை கொஞ்சம் விலக்கி அந்த வேஷ்டி விலக்கி காமிப்பார். திருவடியில 3வது கண்ணு சேவையாகும். ஏன்னா இவர் சக்கராம்சம். பின்னாடி சக்கரத்தோட உருவத்தோட அந்த ஆழ்வார் இருப்பார். இந்த குழந்தை பிறந்தது, அது ஆழ்வார் எடுக்கிறார். அருள்முடி வதாழியான் பால் வெம்கதிரோன் மாயப்பொழில் மறைய தேராழியால் மறைந்தாரால் தன்னாழி படை தொட்டு சக்கரபாணி அல்லையே ஆழியார் தம்பிரானுமாகி அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். மகாயம் மகரே மாசே சக்ராம்சம் கதிரோன்மறைய ஆழியால் மறைத்தாரால் ஆழியான் பால் ஆழிப்படை தொட்டு சக்கரபாணி
चक्रांशं भार्गवोद्भवम् महीसारपुराधीशं சகுந்தலை பிறந்த பிறகு எப்படி விஸ்வாமித்திரரும் மேனகையும் தியஜித் குழந்தையை விட்டு சென்றார்களோ, பார்கவரும் கனகாங்கியும் குழந்தையை விட்டுட்டு போயிட்டா. இந்த குழந்தை பாவம் அநாதையாக இருக்கின்றது. அநாதையாக இந்த குழந்தை இருக்கும் கோலத்தை பார்த்துவிட்டு திருவாளன் அப்படின்னு வேடுவ சாதியை சார்ந்தவன் தன்னுடைய பத்னி பங்கஜவல்லி கிட்ட கேட்டார், நம்மளும் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கோம், ஒரு குழந்தை தனியா அனாதையா இருக்கு, இந்த குழந்தையை திருவாளனான நானும் பங்கஜவல்லியான நீனும் தத்தெடுத்து வளர்க்க கூடாதான்னு இந்த குழந்தையை கூட்டுன்னு போயிட்டா. இதுக்கு பால்லாம் கொடுத்து பார்த்தா அது A2 கிராஸ் ஃபெட் ஆர்கானிக் மில்க் ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறது. அப்ப அந்த ஊரில் வசித்து வந்த ஒரு தம்பதி இந்த குழந்தையின் தேஜஸை பார்த்து விட்டு அவாத்துல வந்து கறக்கப்பட்ட பால் எடுத்துன்னு வரா. அதை மட்டும் இது குடிச்சுடுத்து, பாதி குடிச்சுது. எப்படி நீங்க மங்களகிரி போனேன்னா நிருசிம்மன் வந்து பாதி பானகம் பருகு வரும், இது பாதி பாலை குடிச்சுட்டு பாக்கி சேஷமா இருக்கக்கூடிய பாலை கொடுத்துருத்து. இந்த குழந்தை குடித்து மிச்சம் வந்த சேஷப்பால், பொதுவா ஆச்சாரிய வரியர்கள்லாம் ஆத்துக்கு பொன்னடி சாத்தினா ஒரு வழக்கம் உண்டு. அவ என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் பாலை குடிச்சுட்டு பாக்கி கொடுப்பா. ஏன்னா பால்ல தோஷமே கிடையாது, உப்பு கலக்காத வரைக்கும் தோஷம் கிடையாது. அப்போ ஆச்சாரியன் கொடுத்த சேஷமான பாலை குடித்தால் அது வந்து பிரசாதம்னு அர்த்தம். அதாவது எச்சப்படாமல் அவ வாயில படாமல் அது சேஷத்தை கொடுப்பா, அதுக்கு பால் அது சேஷம். கோனகம் செய்த சேடம் தருவரையில் புனிதவன்றே. அப்ப அந்த பாலை சுவைத்தது இந்த தம்பதியினர். இந்த குழந்தையின் சேஷமான பாலில் பிறந்த ஒரு குழந்தை அந்த தம்பதிக்கு பிறக்க போறது. அந்த குழந்தைக்கு தான் கனிகண்ணன்னு பேர். இந்த குழந்தையுடைய அந்த பிரசாதத்தில் ஒரு குழந்தை பிறக்க போது கனிகண்ணன்னு பேர். சரி, இப்ப இந்த குழந்தை முதல்ல நம்ம திருமழிசை பிரானுக்கு வருவோம். இவர் நன்னா பிறந்தார், பெரிய மகாச்சாரியருக்கு பிறந்த வேடுவச்சேரியில வளர்ந்தார். வந்த உடனே பௌத்த மதத்துக்கு போய் சேர்ந்துட்டார். புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமின்னு அங்கே போய் சேர்ந்து விட்டார். அடுத்து கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் அதில் ஒரு ருச்சி, அதான நேர ஜீன மதத்துக்கு போயிட்டார். ஏன் சுவாமி இப்படி போனார்னா, இந்த 15 to 25 வயசு இருக்கு பாருங்க, யூ ஆல்வேஸ் வாண்ட் டு கொஸ்டின் எக்ஸ்ப்ளோர், அப்படி எல்லா பக்கமும் எத்திசையும் உடன்றோடு இழைத்து விழும் காகம் போல் கடைசியாக வந்தோம்னா ஆழிவண்ணன் பால்னு திரும்பி வந்துடும். இதே இடத்துக்கு ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்து பேக் டு பெவிலியன் சொல்ற மாதிரி பௌத்தத்துக்கு போனார், ஜீனத்துக்கு போனார். போயிட்டு அவர் தான் இப்ப பேயாழ்வார் ஆத்துக்கு பக்கத்துல வந்திருக்கார். ஒரு 18 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேனே, இவர் கூட கேட்டார், யாரு நான் இப்ப திருக்கோவிலூர் போயிட்டு வரதுக்குள்ள யாரோ வந்திருக்காளே அப்படின்னு கேட்ட போது ஒருத்தர் சொன்னாரே, இவர் தான் பார்கவர், கனகாங்கின்னு வந்தா ஒரு குழந்தை வந்தது, கணிகண்ணன் போனா, இவன் வந்து பௌத்தத்துக்கு போயிட்டா, ஜெயினத்துக்கு போயிட்டா, இப்ப இங்க வந்திருக்கார். பேயாழ்வார் பார்த்தார், முதல்ல இவர் திருத்தணும், நம்ம மதத்துக்கு கொண்டு வரணும். எப்படி பண்றது சார்? ஒரு 5 kg அரிசி வாங்கி கொடுத்துடலாமா? அதெல்லாம் அது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அரிசி இப்பெல்லாம் வேற எங்க வர போறார், அதனால அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, என்னதான் பண்றது அப்படிங்கிறச்ச இவர் என்ன பண்ணார் பேயாழ்வார், ஒரு செடிக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். செடியை பிடுங்கிவிட்டார், நன்னா இருக்க செடியை பிடுங்கிவிட்டார். பிடுங்கிவிட்டு ரிவர்ஸா நட்டார். அப்போ ரூட்டு மேலே போயிடுத்து. அதெல்லாம் நம்ம பேசிக் சயின்ஸ்ல படிப்போம், ரூட்டு வந்து பூமி கீழே தான் இருக்கும், அதுக்கு தான் ஜலம் பாய்ச்சோம். இவர் ரூட்டு மேலே போயிடுத்து, திரும்பி நட்டிருக்கார். ஒரு பானையில ஜலம் எடுத்துன்னு வந்தார். பானையில ஒரே ஓட்ட 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 ஓட்ட, எல்லா பக்கமும் தண்ணி ஒழுகின்றே இருக்கு. இதுல ஓட்டையில வரணும், ஓட்டையில இங்க பாய்ச்சணும். இப்படி இங்கேயே இப்படி போட்டு இருக்காரு, ஒரு டிராப்பும் அதுல இல்ல, உழவும் மாட்டேங்கிறது. இதை பார்த்துட்டு திருமழிசை பிரான், இன்னும் ஆழ்வாரா அவர் மாறல, இன்னும் ஜீனரா இருக்கார் அவர் வந்து அவர் இருக்கும்போது சிரிச்சுட்டார். கியா ஏ கியா ஹே, கியா கர் ரஹே ஹே ஆப் கியா கர் ரஹே, டெல்லியில தான் கேட்கிறா, ஆப் கியா கர் ரஹா ஹே அப்படின்னு. அதனால என்ன இல்லை, நான் ஹிந்தி ஆப் சொன்னேன். அதனால என்ன பண்றதுன்னார். இவர் வந்து என்னையா பண்ணிட்டு இருக்கீர்? இல்லை, நான் செடிக்கு தண்ணி பாய்த்துள்ளேன். செடியே குப்புற இருக்கு, ரூட்டு மேல இருக்கு, கீழே இந்த இலையெல்லாம் இருக்கு, அதுவும் பானையில ஒரே ஓட்டை இருக்கக்கூடிய பானையிலிருந்து தண்ணீரை பாய்ச்சலாம்னா தண்ணீரும் இல்லை. there is no water, wrong pot, wrong way of positioning the plant. what are you doing மிஸ்டர் பே அப்படின்னு கேட்டார். பேயாழ்வார் தானே. அப்ப பேயாழ்வார் சொன்னார், புரியுறதா, அசட்டுத்தனமா இல்ல, அந்த மாதிரிதான் நீ ஜீன மதத்துல இருக்கிறதோன்னு விட்டார். இல்ல, அவர் சொன்னார், நான் என்ன பண்றதுன்னு சொல்லுவோம். அதனால இப்படின்னு விட்டார். அப்ப என்னதான் பண்றதுன்னார், வந்துவிடு சனாதன தர்மத்தை நோக்கி அப்படின்னு மயிலாப்பூர்ல சொல்லியிருக்கா. திருவல்லிக்கேணியில சனாதன தர்மத்தின் பெருமை அவ்வளவு சொல்லியிருக்கா. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய். இது ஆழ்வார் பாசுரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான்முகன் திருவந்தாதி பாசுரம். நாராயணன் நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான்.
இப்ப சிவபெருமானை எங்கெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நான் ஒப்பிட்டேன். எங்கெல்லாம் இவர் திருமழிசை பிரான் எங்கெல்லாம் சிவபெருமானை வர்ணிச்சிருக்காருன்னு ஒரு லிஸ்ட் போட்டேன். என்னெல்லாம் வருது பாருங்க. நான்முகனை நாராயணன் படைத்தான், இது அப்படியே உபனிஷத் வாக்கியம். நாராயணாத் பிரம்மா ஜாயதே. அடுத்தது நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான், ஈசனைத்தான், ஆறு சடை கரந்தானைத்தான், வார்சடையானைத்தான், கற்றை சடையானைத்தான், துண்ணு செஞ்சடையானைத்தான், தீ கொண்ட செஞ்சடையானைத்தான், திங்கள் சடை ஏற வைத்தானைத்தான், கீறு திங்கள் வைத்தானைத்தான், நீழ்முடியானைத்தான், ஒன்றிரண்டு கண்ணினானைத்தான், கண்மூன்றத்தானைத்தான், கற்றை கொண்ட கண்டத்தானைத்தான், உவரி கடல் நஞ்சுண்டானைத்தான், நீராடி ஆடித்தானைத்தான். அடுத்தது மாறு தங்கு கூற்றானைத்தான் படைத்தான் அப்படின்னு சிவனை எங்கெல்லாம் குறிச்சிருக்காருன்னு எடுத்திருக்கோம். அதை பாடுங்க. முகனை நாராயணன் படைத்தான், முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான், ஈசனைத்தான், ஆறு சடை கரந்தானைத்தான், மாஷடையானைத்தான், கற்றை சடையானைத்தான், செஞ்சடையானைத்தான், தீ கொண்ட செம்சடையானைத்தான், திங்கள் சடையேற வைத்தானைத்தான், கீறு திங்கள் வைத்தானைத்தான், நீள்முடியானைத்தான், ஒன்றிரண்டு கண்ணினானைத்தான், கண்மூன்றத்தானைத்தான், கரை கொண்ட கண்ணத்தானைத்தான், உவரி கடனஞ்சம் உண்டானைத்தான், நீராடிதானைத்தான், மாது தங்கு கூற்றானைத்தான் படைத்தான். அரியார் சமணர் அயர்த்தார் பௌதர், சிறியார் சிவபட்டர் செப்பில் வெளியார், மாயவனை மாலவனை மாணவனை ஏத்தாதார், ஈனவரே ஆதலாரின்று. அரியார் சமணர் அயர்த்தார் பௌதர், சிறியார் சிவபட்டர் செப்பில் வெளியார், மாயவனை மாலவனை மாணவனை ஏத்தாதார், ஈனவரே ஆட